கடந்த சில ஆண்டுகளா சைனா ரகசியமா செஞ்சுட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலமா வெளியாகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா ஒருவேளை இதுதான் அந்த இடத்துல ரகசியமா இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற சில ஸ்பெகுலேஷன்ஸையும் உலக நாடுகள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2020 2019 அந்த காலகட்டத்தில் வந்து யூஸ்வலாக எடுக்கிற அந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே ஓவரால் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து எடுக்கப்பட்டு வருது. அந்த டைம்ல சைனாவோட மற்ற நகரங்கள்ல இருந்து ஒரு சின்ன அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து ஒரு அவுட் ஆஃப் நோவர் ஒரு பாலைவனத்துல ஒரு ரன்வே வந்து தென்படுது. அது கிட்டத்தட்ட ஒரு 16,000 அடிக்கு மேல அந்த ரன்வே இருக்கு. உலகத்திலேயே இவ்ளோ பெரிய ரன்வே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரன்வேஸ் அவுட் ஆஃப் நோவேர் சைனால ஏன் இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பலருக்கு வந்து எழுந்தது. அதுவும் உலக நாடுகள் நிறையா இத வந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா காலம் போக போக 2020, 2021, 2022, 23 அப்படின்னு போக போக அந்த ரன்வே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையுது. அதை சுற்றிய சில கட்டடங்களும் வர ஆரம்பிக்குது. இப்படி இருக்க 2024 நவம்பர் இறுதியில அதாவது கிட்டத்தட்ட போன வாரம் முடிந்த மாதிரி வச்சுக்கலாம். போன வாரத்துல ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த இமேஜ்ல அந்த ரன்வேய ஒட்டிய அந்த கட்டடங்கள்ல வந்து நெறைய வாகனங்கள் நிக்கிற மாதிரியும், அதுல சில விமானங்கள் நிக்கிற மாதிரியும், சில ஸ்பேஸ் ஷிப் நிக்கிற மாதிரியும் ஒரு இமேஜ் வந்து வெளியாகுது. அண்ட் இது இந்த ஸ்பெகுலேஷன்ஸை இன்னுமே கொஞ்சம் அதிகமாகியிருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இத சுற்றிய பல கேள்விகள் இருக்கு. இதுல என்ன பண்றாங்க சைனா? ரகசியமா அப்படி என்ன பண்றாங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது இல்ல நெறையா அ வாகனங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கலாம், இல்ல அந்த ஃப்ளைட்ஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஓகே சைனா வந்து ரகசியமா என்னென்ன பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸா கூட இந்த இமேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலரு சொல்றாங்க. அதில நம்பர் 1 ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷிப்ஸ். ஸோ யூசுவலாவே விண்ணுக்கு அனுப்புற ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டாங்க அப்படின்னா, அதில யூஸ் பண்ண அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பெரிய லெவல்ல மற்றவங்களால ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இதை எப்படியாச்சும் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தனியார் நிறுவனங்களான ஸ்பேஸ் எக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷிப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது. நாசாவா இருக்கட்டும், இல்லை இஸ்ரோவா இருக்கட்டும், இது மாதிரியான எந்த ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு அந்த ரீயூசபிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாவே இருக்கு. அந்த இதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் தான் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுல வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ்லாம் நமக்கு தெரியுது. அதுலேருந்து வர லைட் ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம். இல்ல ஏன்னா அங்க வந்து அந்த இமேஜஸ்ல வந்து நிறைய லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனோம்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். ஸோ யூசுவலாவே இப்போ வந்து அஃப்கோர்ஸ் சைனாவா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும், எப்பவுமே அதை சுற்றி ஒரு அன்ட்ரஸ்டான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால அவங்க வந்து டிஃபென்ஸை வந்து எப்பவுமே வலுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கான்ஸ்டன்ட்டா அது டெவலப் ஆகிற ஒரு செக்டாராகவே இருந்து வருது சைனாவுக்கு. கடந்த பல ஆண்டுகளாகவே அப்படி தான் இருந்துட்டு வருது. ஸோ அதனால அவங்க இந்த டிஃபென்ஸுக்காக சில லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து அந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த இது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த வாகனங்களாக இருக்கலாம், இதெல்லாமே அந்த லான்ச்சருக்கான ஒரு சைட்டாக இருக்கலாம் அப்படின்றதையுமே அவங்க சொல்றாங்க. இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடரிங் லாப்னர் நியூக்ளியர் டெஸ்டிங் சைட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அது வந்து அந்த நியூக்ளியர் டெஸ்டிங் சைட்ட அதுக்கு ஒட்டி தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டா இருக்கட்டும், இல்ல இந்த ரன்வேயும் இருக்குது. ஸோ அதனால மேபி லைக் இது வந்து ஒரு டெஸ்டிங் ஜோனா இருக்கலாம், இல்ல இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஜோனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷனும் இதுல வைக்கப்படுது. கடைசியா வெப்பன் டெஸ்டிங் ஜோன். ஸோ இந்த ஏரியா வந்து வெப்பன் டெஸ்டிங் ஜோனா அவங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை மேபி லைக் இதுல வந்து அவங்க டார்கெட்ஸ் அசைன் பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க வெப்பன் டெஸ்டிங் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுவும் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். கன்சிடரிங் இது சுற்றிய ஒரு அன்ட்ரஸ்டான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ தொடர்ந்து அவங்களோட டிஃபென்சிவ் செக்டாரை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதும் இதில் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்பெகுலேஷன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரியான இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பகுதியில் விமானங்கள் பறக்கிறதுக்கு தடையுமே விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இதை இன்னுமே ரகசியமாகவே சைனா பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, உண்மையாகவே என்ன இருக்குது அப்படின்றது சைனாவா முன் வந்து சொன்னா மட்டும் தான் நமக்குலாம் தெரியுமே தவிர மற்றபடி இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எதனாலன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஒரு இடத்துல அவங்க வந்து பறக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியையுமே பலர் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு உள்ள என்ன இருக்குது, சைனாவோட அந்த ரகசிய திட்டம் என்ன, அவங்க என்னென்ன பண்ண காத்திருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.